அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமதிப்பது நேரு குடும்பத்தின் பாரம்பரியம். தனக்கு சாதகமாக திருத்தம் செய்யும் விதியை நேரு துவங்கினார். இந்திரா தண்ணீர் ஊற்றி வளர்த்தார். அதை ராஜீவ் காந்தி தொடர்ந்தார். தங்களுடைய 55 ஆண்டு ஆட்சியில் அந்த குடும்பம் 75 முறை அரசியலமைப்பை திருத்தியது என பிரதமர் நரேந்திர மோடி லோக்சபாவில் ஆவேசமாக கூறினார். நாட்டின் அரசியலமைப்பு ஏற்கப்பட்டதன் 75வது ஆண்டை ஒட்டி லோக்சபாவில் 2 நாள் விவாதம் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று நடந்தன. ராஜ்யசபாவில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்க உள்ளன. லோக்சபாவில் பல கட்சி தலைவர்கள் பேசியதற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று 2 மணி நேரம் பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலேயே நம் அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்களின் நோக்கமும் அதுவாகவே இருந்தது. ஆனால் அதை ஏற்க முடியாத சிலர் விஷ விதைகளை தூவினர். நான் காங்கிரஸ் ஆட்சியை பற்றி பேசவில்லை. ஒரு குடும்பம் 55 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. அந்த குடும்பத்தை பற்றி பேச போகிறேன். தங்களுக்கு இடையூறாக அல்லது பதவிக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை திருத்துவது என இந்த குடும்பம் அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கங்களை சீரழித்தன. மக்கள் மனதில் விஷ விதியை விதைக்க சிலர் முயற்சிக்கின்றனர். அதுவே நேரு குடும்பத்தின் பாரம்பரியம். தனக்கு இடையூறாக இருந்த சட்டத்தை நேரு திருத்தினார். தன் பதவியை காப்பாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்தார் இந்திரா. இதற்காக அவசர நிலையை நடைமுறைப்படுத்தினார். நம் நாட்டு ஜனநாயகத்தின் இருண்ட பக்கங்களாக அந்த காலத்தை எப்போதும் மறக்க முடியாது. அதுவும் அரசியலமைப்பின் 25வது ஆண்டை கொண்டாடும் போது அவசர நிலையை இந்திரா அறிவித்தார். காங்கிரசின் இந்த பாவத்தை அழிக்க முடியாது. இந்திராவின் வழியில் ராஜுவும் அவரை தொடர்ந்து தற்போதுள்ள குடும்பமும் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பு வருகின்றனர் என்று அவர் பேசினார்.